7 பேர் போறாங்க. 7 பேர் போறாங்களா? ஏற்பங்க ஐடியா கொடுக்குறாரு. டே அவங்கள 6 தாட்டுறவங்க என்ன அப்பந்தே டீயாப்பா குண்டு மருந்து கொடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு பெரிய சிக்கல் பண்ணிக்கிட்டு நீ 2 சிஆடி அவங்களை செக் பண்ணிட்டு ஐயனுக்கும் தங்கவேலுக்கும் அதுக்கும் குடும்பத்துக்கு போலீஸ் போகுது, கேஸ் ஆகி போச்சு. நீ கட்டில ஒழிங்கிடாது என்ன ஆகுது நான் பார்த்துக்கிறேன்னு 5 நாளைக்கு ஒழிஞ்சிட்டு இருக்கல. 5 நாளைக்கு கூட ஒழிய மாட்டீங்களா? நான் போய் வக்கீல வச்சு பயன்படுத்துறேன். மணிக்காம பண்ண இருக்கு 5 நாளைக்கு இருக்கீங்க, அது கூட உங்களுக்கு கொண்டு போடுறோம் அப்படின்னு வந்துட்ட மாட்டோம். நாம எல்லாம் நடந்து போச்சு. இப்போ நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம். 2 பேர்த்து நான் இட்டுவிட்டோம். 5 பேத்தையும் 2 பேத்தையும் கொண்டு விட்டோம்பா. தங்கவேலி மாதையனியும் உங்க குடும்பம் எல்லாம் அண்ணன் தம்பிக்கிறாங்க. நாம எல்லாம் ஒரே ஊருக்காரு. என்ன பண்றேங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டா சாமி கும்பிட்டுக்கலாம். நாம அவங்க செத்தவங்களுக்கு 2 பேத்துக்கு நான் பணம் கொடுத்துறோம் அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு இவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இல்லடா இந்த இவங்கிட்ட காட்டை வேற வாங்கி என் காட்டை ஏமாத்திட்டான், என்ன பண்றதுன்னு கேடு. அதுக்கு உனக்கு ஒரு ஐடியா தாரோம். என்ன பண்ற? தாய் சீட்டாரு சுட்டு போடுற. நீ சுட்டு போடுற சுட்டினாத்தான் அவங்க செட்டியாருக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருங்க. இவங்க காட்டுல ஓட்டுனாங்க. 2 பசங்களுக்கு தண்ணி ஊத்தனா போதையை போட்டாங்க. போய் பணமரத்தடியில் ஒழிஞ்சிருந்து 2 பசங்க அவனை எட்டு பிடிக்கும். தடத்துல போனவன தாசி செட்டியார் எட்டு விட்டாங்களா? விடிஞ்சு காத்தால ஆஸ்பத்திரி போனா விடிஞ்ச காத்தால சவமா வந்துருச்சு. ஏன்டான்னு கேட்டா அயன்ல இவனுக்கு பகை சண்டை பண்ணிக்கிட்டு அவங்க சுட்டு விட்டாங்க. காட்டு விகாரம் அப்படின்னு ஆகி போயிச்சா. அயனுக்கும் தங்கவேலுக்கும் அதுக்கும் குடும்பத்துக்கு போலீஸ் போகுது, கேஸ் ஆகி போச்சு. நீ கட்டில ஒழிங்கிடாது என்ன ஆகுது நான் பாத்துக்கிறேன்னு தான் கோசமா 5 நாளைக்கு ஒழிஞ்சிட்டு இருக்கல. 5 நாளைக்கு கூட ஒழிய மாட்டீங்களா? நான் போய் வக்கீல வச்சு பயன்படுத்திக்கிறேன். மணிக்காம பண்ண இருங்க. 5 நாளைக்கு இருக்கீங்கன்னா அது கூட உங்களுக்கு கொண்டு போடுறோம் அப்படின்னு வந்துட்ட மாட்டோம். தம்பி அவங்களுக்கு ஐடியா பண்ணி காட்டில் ஓட்டி விட்டுக்கிறோம். முன்ன ஐடியா என்னன்னு கேட்டோம். அண்ணா இப்ப சாமி கும்பிடறதுக்கு கூப்பிடணும். அவங்கள கூப்பிடணும். நாம எல்லாம் நடந்து போச்சு. இப்போ நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம். உங்க அண்ணன் தம்பிகள் 2 பேர்த்த நான் எட்டு விட்டோம். நீ ஒரு தாசி செட்டியார் எட்டு விட்ட. நீ கட்டிலே ஒழிச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நானும் கட்டில ஒழிச்சிட்டு இருக்கிறோம். நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் போய் இந்த கேஸை நீக்கலாம் அப்படின்னு என்ன சொல்றது வேறப்பா. சரி என்ன பண்றீங்க? தேகல் மணிப்பு கோயிலுக்கு வந்துருங்க. அங்கத்தான் நம்ம சாமி கும்பிடணும், அந்த குறையை தீர்க்கணும். தீர்க்க முடியாது. தேகல் மணிப்பு கோயிலுக்கு வந்திருக்கணும். எத்தனை பேர் நீங்க உங்க குடிமை எல்லாம் வரணும்டா அப்படின்னு பிள்ளை கூட்டிங்களா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பசங்களா இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அப்படின்னாரு. ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் 7 பேர் போறாங்க. 7 பேர் போறாங்களா? ஏற்பங்க ஐடியா கொடுக்குறாரு. டே அவங்கள 6 தாட்டுறவங்க என்ன அப்பந்தே டீயாப்பா குண்டு மருந்து கொடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு பெரிய சிக்கல் பண்ணிக்கிட்டு நீ 2 சிஆடி போய் அவங்களை செக் பண்ணிட்டு வந்துருங்க. சோப்பொழுது செக் பண்ணிக்கணும். குண்டு வச்சுட்டு இருப்பானுங்க. அவர் கொண்டாந்து நம்ம கூடத்துல போட்டு பீர் எழுதி விட்டானா நீங்களா போட்டு கண்ணில் போக தெரியாது கடாடி பேசுங்க. அவங்க டேஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்ல வேறப்போம். அதுக்குன்னு 2 பேர் போறாங்க. பெருமாள் இன்னொருத்தன்றும் 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போய் ஆத்திலேயே பர்சலை ஏற்றி தான் செக் பண்ணணும். மேட்டில் இருக்கும்போது எதுவும் பண்ணக்கூடாது. பர்சல்ல உட்கார வச்சுக்கிறேன், தண்ணியில உட்கார வச்சு அப்பதான் நீ 4 பேருக்கு அவங்கள எத்தனை பேர் தான் அத்தனை பேர் செக் பண்ணிக்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. என்னது இல்லப்போ நாங்க சந்தோஷமா சாமி கும்பிட வந்தோங்க அப்படின்னாரு. போலாண்ணா வாங்கண்ணா அப்படின்னா அவரை ஏறு பண்ணா. எத்தனை பேரா அப்படின்னா 7 ஆள வண்டியில பார்சல் ஏற்றியாச்சு. நான் 7 14 சாக்கு செங்கப்பாடி தகவல் கொடு. 7 14 சாக்கு இருக்கு தகவல் கொடுத்துடுறோம். பரவாயில்ல எனக்கு பரவாயில்ல எனக்கு இங்க சாக்கு எடுத்துட்டு வந்துடணும். எத்தனை மணின்னா 3 மணிக்கு தாட்டிக்கிட்டு இருந்தோம். 4 மணிக்குள்ள இங்க ஆயா கோயிலுக்கு வந்துடணும்டா அப்படின்னு ஏறப்போம். கொண்டா நிறுத்திக்க டைம் ஆகிடுச்சு அப்படின்றான். 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. 4 மணிக்கெல்லாம் வந்தாலாம் உக்காந்துட்டான். பஞ்சாயத்து உயர்ப்பு நல்லா இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஆட்டம் தனியே கொண்டுறாரு. இப்படியே தான் வந்து அவளாண்டியே எதுவும் கிடையாது அவர் கையில. எல்லார் கையிலயும் துப்பாக்கி, அவர் கையில எதுவுமே கிடையாது. பிரியா வந்தாரு. வா ஐநாரு வாங்கினா எல்லாம் சாமி கும்பிட்டாங்களா எடுத்தாரு. அவர் ஆசீர்வாதி சேர்ந்து வர்றா நல்லா நேரம் அப்படின்னாரு. இன்னைக்கு தாண்டா நம்ம இந்த சலுப்பு சங்கடம்லாம் நேக்கிறேங்க அப்படின்னாரு. சந்தோஷம் ஏற்பா அப்படின்னா உக்காருங்க அப்படின்னாரு. பேசலாம் அப்படின்னாரு.
ஏதாவது ஒரு பழமையை எடுத்துக்குவாரு. அவர் சீக்கிரம் வந்து எதையும் சொல்ல மாட்டாரு, ஒரு பழமையை எடுத்துக்குவாரு, வேற ஒரு ஆமட்டு கதையை எடுத்துக்குவாரு. அந்த கதையை பேசுறாரு. அவங்க நல்லா சேர்ந்துட்டு அவர் மூஞ்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டைமே பார்த்தா டேய் என்னடாச்சு சாக்கு அப்படின்னு. அண்ணா நானும் அங்கே அரிசி சாக்கு இரிச்சாக்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், சாக்கு தான் சேராது இருக்குது அப்படின்றான். சாக்கு சேர்ந்தா சேர இங்கே ரெடியாக இருக்குதுன்றான். சாக்கு தான் நீ சேர்த்துருன்றான். கல்புரம் பத்தி விஷயம் ஆள் அனுப்பிச்சிக்கிறோம் வரட்டும் அப்படின்றாரு. அவர் சாக்குக்கு தான் ஆள் அனுப்பிடுறாரு. கல்புரம் பத்தி விஷயம் அனுப்பிச்சிக்கிறோம்பா வந்தா இந்த கும்பிட்டு நாம எல்லாம் நேரம் எடுத்து இட்டுக்கிட்டு போறோம். நேத்தத ஒன்னும் இல்லைன்றாரு. அப்படியே அங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, இங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க, இன்னும் 2 பேர் அங்கங்க எப்படின்னா சந்து விட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க சாய்க்கால விட்டு உட்காந்துட்டாங்க. இவங்க 5-7 பேர்த்தையும் கொண்டாந்து நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுக்கு புரிய வச்சுக்காங்க அப்படின்னு. நாம் பாரு எந்திரிச்சு இரும்புவோம் அப்படின்னு அந்த தாட்டுவோம். இந்த போட்டத்தை விட்டு நான் அந்தானா ஒரு 5 அடி எடுத்து வைக்குவோம், அதுக்கு மேலதான் நீ ஈடு எழுப்பணும் அப்படின்னு வேப்பனோட கண்ட்ரோல் இருக்கு. அதில் அவங்க ஒண்ணுமே இவங்களை கண்டுக்காதவங்களான்னு தெரியுறாங்க. அவங்க பாட்டுல உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் இவங்க என்னது அவங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியலன்னு இருக்கிறாங்க. இந்தான ஈடு இட்டா இந்தான உங்களுக்கு எதுவும் போகக்கூடாது, அங்க இருக்கிறவங்க இட்டு விடுவோம், உங்களை உங்க மாப்பிள்ள உங்க மாலை எழுப்பிடும் கொண்டு நேரம் போயிரு. ஆமா, அதாவது மாலை மூளையை கட்டி சைன்ட் பண்ணி வச்சுட்டாரு ஆளுங்களை. எங்க அந்த கூட்டத்துல இட்டா கூட்டத்தை தான் தூக்கணும், உங்களை தூக்க கூடாதுடா, குண்டு குண்டு ஒதுங்கி போய் தூக்கிவிடும் உங்களை. நீங்க அந்தானுக்கு வந்து இருக்கிற மேல போயிடும் இல்ல, நீ இங்க இருந்துட்டா இங்க போய் அங்க முன்னாடி விடுங்க. சந்துவிட்டு மூளை காட்டி கட்ட கொண்டு கொண்டு வச்சிட்டாரு. அப்படியே 6 மூளை பண்ணி கொண்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவர் கொண்டு வச்சுட்டு இவங்கிட்ட வந்து பொழுதுனைக்கு பேசுறாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் டைமை குறையட்டும். சாகு காரணம் நான் ஆக்கே வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா சாகுக்கு தோசரம் தான் வெயிட் பண்ணிட்டு சாகுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கோசரமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆட்சி கலப்பூர் மத்திகிச்சு இதை வந்தா சரி வித்திலே கும்பிடுறதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான்றாரு. அவங்களும் சந்தோஷமா எல்லாம் உட்காந்துட்டு பேசுறாங்க. இது ஒரு சின்ன பேசுறதும் ஒரு மணல் இப்படி எல்லாம் இப்படி அவங்க எல்லாம் பொது மனுஷர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாரு. பொது மனுஷர் பாரு என்ன சொல்றாரு தெரியுமா? இதுல இத்தனை பேர் பொது மனுஷன் இருக்கிறாங்க, இத்தனை பேரு அவன் குறிப்பு இருக்குது, இதை கண்ட்ரோலா பார்த்து எடுக்கணும். ஆளுங்க கையில சொல்லி வச்சுட்டாரு. பொது மனுஷன் இத்தனை பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் அவங்க மேல ஒரு மயிர் கால் படக்கூடாது அப்படின்னு மெட்டுறாரு. இல்லைன்னா எங்க கண்ட்ரோலா தெரிஞ்சதைக்கு நாங்க பயன்படுத்திக்கிறேன்றாங்க கையாளுங்களும். அப்படி குரூப்பா நிக்குது. அப்பெல்லாம் அவர் கையில 20 ஆள் இருக்குது. அவர் கையில வேறப்ப கையில இவன் சாமி கும்பிடுறது தானே வர்றான். அப்பெல்லாம் குறிப்பு சேர்த்திக்கிட்டாரு, பயங்கரமான குறிப்பு சேர்த்திக்கிட்டாரு. சந்தோஷமா கும்பிடுறா எல்லாம் வந்து அப்படி கொஞ்சிட்டு இருக்கிறான். அப்படியே சப்ளாங்க போட்டு வந்துடுறாரு. மணல் தான் வந்துடுறாரு. 5 இருந்தானுக்கு வந்துடுறாரு. 5 கவுண்டர் இருந்தானுக்கு வந்தனாரு. வீரப்பன் இந்த பக்கமா வந்துக்கிட்டாரு. 3 பேர் மட்டும்தான் முக்களையுமே கொண்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. பசங்களாம் அப்படியே வந்து குந்துங்கப்பா, நீங்களாம் அங்கேயும் போயிடாது, இப்படியே குந்துங்க சாமி கும்பிடுங்க அப்படின்றாரு. ஏன்னா அவங்க குறிப்பு சேர்த்தனுங்க. எங்க நம்ம குறிப்பெல்லாம் இப்படி குந்துங்க, அது லைன் அப்படி குந்துங்க, அவங்க லைன் அப்படி பொது மனுஷன் பொது மனுஷன் ஒரு பக்கம் நம்ம குறிப்பு யார் தெரியுமா? நம்ம இப்போ அவங்க சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா நீ வா சித்தப்பா இப்படி குந்து, நான் சொல்றேன் நான் உங்க அது கேட்கணும், அவங்க சொல்றத உனக்கு காது கேட்கணும், பெரியப்பா நீ இப்படி வந்து அப்படின்னு அவங்க பெரிய மனுஷன் என்ன பண்றாரு, இந்த ஆளையில அணைக்கிறாரு. இந்த குறிப்பு இந்த ஆளையில அணைக்கிறாரு. அணைச்சிக்கிட்டாரா, பிரிச்சுக்கிட்டாரு. அப்படியே பிரிக்கிறாரு. அவர் சந்தோஷத்திலேயே பிரிக்கிறாரு. பிரிச்சு 2 பக்கையும் இப்படி பண்ணிட்டாரா. அப்படி நீ குந்துங்க நாங்க இப்படி குந்துறக்கு பேசலாம். நாய் தெரியல எதுவுமே இல்ல. இதே 2 பேர்த்த பண்ண விட்டோம். நானும் தெரியாத ஒரு புத்தி தெரியாதவன் ஒரு கோவத்துல அப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னு பேசுறாரு. சரி என்ன வேறப்பா விடு, வேறப்பா என்னமா போனத்தை போய் இன்னும் கேட்டா கிடைக்குதா, இருக்கிறத வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்றாரு. சந்தோஷம். அவங்க எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க, நான் தரோம் அப்படின்றாரு. ஆடை நீ பார்த்து கொடுக்கறது தானே, நாங்க போய் என்ன கேட்கறேன் அப்படின்னு. சரி அவன் குடும்பத்துக்கு அவங்க பசங்க எத்தனைக்குது, பிள்ளைங்க எத்தனைக்குது, என்ன எல்லாம் கூட்டிட்டு வந்துக்கிறீங்களா, கூட்டிட்டு இல்லையா? இல்லப்பா உங்களுக்கு சிறு குழந்தைங்க அதெல்லாம் கூட்டிட்டு வரல, நம்ம குரூப் மட்டும் தான் வந்துருக்குது. சரி நீ 2 பேர் வந்துட்டீங்களா? 2 லட்சங்க. சரி அப்படியே உட்காருங்க.
சரி அவங்களுக்கு பாவம் 2 பொட்ட பிள்ளை பிள்ளைங்களாம் இருக்குன்னு சொல்றாங்க. நானும் தான் கேட்டுருக்குறோம். கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ட்டு சந்தோஷம். நாம கும்பிட்டுக்கலாம். தாசிரி செட்டியார் கேஸ சுலபமா முடிச்சு தரோம். அதுக்கு நானே பணம் தரோம் அப்படின்னாரு. சந்தோஷம் இருப்பா அப்படின்னு. இந்த கண்டாரவழி பையனை கழுப்புறம் பத்திரிச்சு வாங்கிட்டாரு எடுத்துல வரல எல்லா ஆச்சரியம். அவதான் தக்க இப்படி திரும்புறாரு தக்க. இந்த கண்டாரவழி பையனை பதிரிச்சு கழுப்புறம் வாங்கிட்டு வந்து வர சொன்னு என்னதான் பண்ணிட்டு இருப்போம். அவர் எந்திரிக்கணும் இல்லையா? ஒரு கோபத்தில் பண்ணாதான் எந்திரிக்கிறது ஒரு திறமை கிடைக்கும். எல்லாம் எந்திரிச்சுட்டு அவர் எந்திரிச்சு எந்திரிப்பாரு அப்படின்னு ஒரு பழமையை போடுறாரு. அதுக்குள்ள இன்னமே வெளியே தாயி என்னதான் இருப்போம் அப்படின்னு அவர் அப்படி அப்படியே உக்காந்து எடுத்துட்டு எந்திரிச்சாரு. அவர் சொல்லிக்கிறாரு 5 அடித்தாடா நான் அந்த வருவோம் நீங்க ஈடாகி போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவங்க அடித்தான் எண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் எத்தனை அடி வைக்கிறோம்னு தான் என்றாங்க. யாரே உக்காந்துட்டு இருக்கிறாளுங்க. உதவு மனுஷரு தடுறானுங்க. அவங்களை தள்ளி இப்படி கஷ்டப்பாடு அடியால் அழைச்சி காட்டி விட்டாரு. ஏன் நாடா இவ்வளவு நேரம் இன்னமே வெளியே தாய் என்ன ஆளாவும் அப்படின்னு எந்திரிச்சாரு. நான் தெக்க திரும்பவும் இங்க வானம் நடக்கணும் அப்படின்றாரு. அவர் தெக்க கிளம்பனத்தை 2 அடியோ 3 அடி கூட வைக்கல. இங்க பத்தி பிடிச்சி நெருப்பு 5 பேர் ஆளுக்கு ஒரு வகையில் சாஞ்சாங்களா. ஒரு ஆளு ஈட்டு சிக்கல. 7 பேத்துல 5 பேர் ஈட்டு மேல சாஞ்சு போயிட்டாங்க. 2 ஆள் எகிரிட்டாங்க. 2 ஆள் எகிரிட்டாங்களா. ஈட்டை வாங்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க பாட்டில் குதிச்சுட்டு போயிட்டு மாநில டயாட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணிக்கிறேன் பேர் சும்மா இல்ல 5 பையன் மட்டும் ஓடிக்கிறோம். ஓடின உடனே டே என்னாண்ட ஓடி வந்துரு. என்ன என் கையில ஏடா இருக்குது நானே ஒண்ணு ஏற்றோம். தாயேலி என்னோட வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கு உயர தாயேலிக்கு அந்த பக்கம் மாதிரி துப்பாக்கிக்கார வந்துட்டு இருக்கிறான். உன்னை கேரனே போட்டுருவோம் அப்படின்னு வேறுபனே சொல்லிக்கிறான். ஏன்னா போய் வேகமா ஓடி போயிட்டான் அப்படின்னு. அது என்ன பண்ணிக்கிறான் ஓடி ஓடி கல்லு சேர்ந்து அந்த சேர்ந்து ஒண்டிக்கிறான். வந்துடுறா என்னாண்ட அப்படின்னு அவன் அந்த சந்தனம் தாட்டி வரான். அவன் அந்த அவனை ஓட்டு எடுத்தான். மாதம் தப்பிச்சவனே ஈட்டுக்கு சிக்காதி போயிட்டான். அவனுக்கு இதுல சுண்டு வரல ஒண்ணு கத்திட்டு எலிச்சு பிடிச்சி அது பிரிச்சு விட்டான். உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இல்ல அவனு விட்டத்தாண்டா போயிட்டு விட்டு தள்ளு பழைக்க மாட்டான் பேச மாட்டாங்க. அப்படி கிடையாது. அவரு அப்படி கண் மறப்பாவே மறைஞ்சு கொஞ்சம் தானே விட்டாங்களே. மற்ற வகைகள்லாம் அவனை தனியா விட்டான். அப்படிதான் ஓடி போயிட்டான். அவங்க அப்படி கண்ணுக்கு மறைஞ்சதுக்குள்ளே மாறிட்டாரு. ஒரு 2 செடி மாறினா 3 செடி மாறினா அதுக்கு மேல கண்ணுக்கு மறைஞ்சிட்டா அவனை கண்டுபிடிக்க முடியல. இக்கிறாளுக்கு மேல கொம்பால வச்சிருந்தா அப்படி இல்ல எங்க ஓடுறாங்களான்னு புடுறா அப்படின்னு. அவரும் போய் பார்க்கும்போது இவங்க 2 ஆள் தான் பிடிச்சாங்க. அந்த ஆளை விட்டுட்டாங்க. அவரில் எத்தனை உருப்படி 7 கண்டும் போது இங்க 5 தான் சேர்ந்துக்குது 6 தான் சேர்ந்துக்குது. இங்க ஒண்ணு இல்லன்னு அதே செஞ்சு விட்டான். ஒரு ஆள் ஓடி போயிட்டான்னு விட்டாங்க. சரி பொது மனுஷெல்லாம் கிடக்குறாங்களா வெளுக்கு வெளுக்குன்னு வாசிக்கிட்டு இவங்களுக்கு என்ன படிக்கிறாரு எல்லாம் கூப்பிட்டு இந்த பாடியெல்லாம் நல்ல காலம் மண்டாத்துக்கு முன்னே இவங்களை அனுப்பி விட்டுருணும் அப்படின்னு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிறாரு. வாங்கடா எந்திரிச்சு வாங்கடா டெய் போய் அவனை கையில பிடிச்சி தூக்குறோம் தூக்கு இவனை தூக்கிட்டு வரணும் எழுத்துட்டு வா இந்தாங்க எழுதிட்டுவோம் இழுத்துட்டு வந்து மிரட்டு போட்டேன். நான் தூரமா மிரட்டி விட்டுருந்து போயிட்டோம். ஓடி போயிருந்தேன் மறுத்துங்க. நான் போய் திருப்பி அவங்கெல்லாம் அவங்க முகத்தில் என்னால் முழிக்க முடியாது அப்படின்னு பசங்களையே விட்டு மிரட்டிக்கிறாரு. அவங்க சித்தப்பு மாரி பண்ணலாம் சொந்தக்காரு எப்படி 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஏற்பா நீ எப்படி இந்த துரோகத்தை செஞ்சியே அப்படின்னு அவங்க அவங்க எந்திரி காலு வராத கிடக்குறாங்க வரிச்சுக்கிட்டு. அவங்களாம் கையில பிடிச்சுன்னு தூக்கிட்டு போய் அந்த ஆளுங்க எழுத்துட்டு போய் விட்டு போங்கடா ஓடுங்கடா 2 கிலோமீட்டர் தங்குது ஊருக்கு ஓடி போயிருக்கடா இவங்களாம் அங்கேயும் பேசி நாங்க வெட்டி மூட்டை கட்டுறோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அவ்வாறுனா அவங்களை அந்தான அனுப்பிச்சு விடுறோம் இந்தாண்ணா வெட்டுங்கடா வெட்டி மூட்டை கட்டு கொண்டு போய் வருது. நம்ம இதெல்லாம் விடு ஆத்தல விடு விட்டுட்டு அது அங்கதான் வந்ததை வெடிக்க காத்தாலும் தகவல் ஆகி போச்சு. 50 குடும்பத்தை அழிச்சே விட்டான் இறப்போம் அப்படின்னு ஆச்சு.